Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஸ்கொயர் ரூட்ல இருக்க நம்பர் 9ல முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஸ்கொயர் ரூட்ல இருக்க நம்பர் 9ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3ல முடியும் இல்லனா 7ல முடியும், வேற எந்த நம்பர்லயும் முடியாது. இதுவே அதர் நம்பர்ஸ்ல முடிஞ்சிச்சு ஸ்கொயர் ரூட்ல இருக்க நம்பர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 9ல முடிகிறப்போ ஆன்சர் 3ல முடியும் இல்லனா 7ல முடியும் இல்லைங்களா? அதோட ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 எடுத்திருக்கேன். எந்த ஒரு கொஸ்டின்லையுமே ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பரா இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பரான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 169 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல போகிற ட்ரிக் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். இப்போது இந்த 169 எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தோம் அப்படின்னா 1 தனியாகவும் 69 தனியாகவும் கிடைக்குங்களா? இப்போது அந்த 1க்கு நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன? 1 ஸ்கொயர் தான் 1. ஸோ 1 தான் நமக்கு 1ஓட ஸ்கொயர் நம்பர். அந்த 1 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2. ஸோ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 = 2. இந்த 2வை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 1ஓட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணோன்னா 1 2வை விட கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 3 and 7லேருந்து நம்ம சின்ன நம்பர் தான் சூஸ் பண்ணணும். 3 and 7ல் சின்ன நம்பர் என்ன? 3. ஸோ 3 தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஆன்சர். நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 13. இதுவே நமக்கு 1 அதிகமாக, அதாவது பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 and 7லேருந்து 7ஐ சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே 1 2வை விட சின்னதாக இருக்கிறதால நம்ம சின்ன நம்பர் 3ஐ தான் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849 எடுத்திருக்கேன். இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 18 தனியாக கிடைக்கும், 49 தனியாக கிடைக்கும். இப்போ அந்த 18க்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 18க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 18 கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் என்ன? 16. 18க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த நம்பரையும் செக் பண்ணலாம். 5 ஸ்கொயர் என்ன? 25. 25 18ஐ விட அதிகமாக போகுது, அதனால் அதை சூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் 16. ஸோ அந்த 4 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4ஓட அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். 4ஓட அடுத்த நம்பர் என்ன? 5. ஸோ 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5 = 20. அந்த 20ஐ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 18ஓட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணால் 18 20ஐ விட சின்னதாக இருக்குது. அப்படி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3 and 7லேருந்து எதை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? 3 தான் சூஸ் பண்ணணும். அதிகமாக இருந்தால் 7 சூஸ் பண்ணணும், கம்மியாக இருந்தால் 3 சூஸ் பண்ணணும். இப்போ 18 20ஐ விட கம்மியாக இருக்கிறதால நம்ம 3 தான் சூஸ் பண்ண போகிறோம். 3 தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஆன்சர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 43. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969 எடுத்திருக்கேன். இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர் தான். இப்போது ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தோம் அப்படின்னா 39 தனியாக கிடைக்கும், 69 தனியாக கிடைக்கும். இப்போது 39க்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 39க்கு ஸ்கொயர் நம்பர் இல்லை. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 39 வராது. அதனால் நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் என்ன? 36. அதுவும் வந்துட்டு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த நம்பரை செக் பண்ணிடலாம். 7 ஸ்கொயர் 49. 49 39ஐ விட அதிகமாக போகுது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பரையே நம்ம எடுத்துக்கலாம். 6 ஸ்கொயர் 36. ஸோ அந்த 6 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட் அந்த 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. ஸோ 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 7 = 42. நெக்ஸ்ட்டு அந்த 42வை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்து 39ஓட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 39 42வை விட கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா 3 and 7லேருந்து எதை சூஸ் பண்ணணும்?
த்ரீ தான் சூஸ் பண்ணணும். த்ரீ தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஆன்சர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 63. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2209 எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கணுமா. அப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 22 தனியாகவும் 09 தனியாகவும் கிடைக்கும். இப்போது அந்த 22க்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு 22க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 22 கிடைக்காது. அதனால் நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 25 22வை விட அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் 16. ஸோ அந்த 4 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 4ஓட அடுத்த நம்பர் 5. அந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5 = 20. இப்போது இந்த 20யை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 22ஓட கம்பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 22 20யை விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்துச்சுன்னா 3 and 7லேருந்து எதை சூஸ் பண்ணணும், நம்ம 7 தான் சூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு 7 தான் லாஸ்ட் டிஜிட் ஆன்சர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 47. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 7 தனியாக 29 தனியாக கிடைக்கும். இப்போ 7க்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 7க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 7 கிடைக்காது. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. 9 7ஐ விட அதிகமாக இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் 4. ஸோ அந்த 2 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 2ஓட அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். 2ஓட அடுத்த நம்பர் 3. இப்போது 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 3 = 6. அந்த 6ஐ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 7ஓட கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணால் 7 6ஐ விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 3 and 7லேருந்து நம்ம 7ஐ தான் சூஸ் பண்ணணும். 7 தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட் ஆன்சர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 27. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7569 எடுத்திருக்கேன். இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர் தான். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்போது ரைட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 75 தனியாகவும் 69 தனியாகவும் கிடைக்கும். இப்போ 75க்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 75க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. 81 75ஐ விட அதிகமாக போகுது. அதனால் அதை சூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 8 ஸ்கொயர் 64. ஸோ அந்த 8 தான் நம்ம ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9. அந்த 8ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 8 and 9ஐ மல்டிப்ளை பண்ணால் 72. அந்த 72வை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 75ஓட கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணால் 75 72வை விட அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம 3 and 7லேருந்து எதை சூஸ் பண்ணணும்? 7ஐ தான் சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபைனல் டிஜிட் என்ன? 7. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 87. இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 9ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக 3ல் முடியும், இல்லைனா 7ல் தான் முடியும். வேறு எந்த நம்பர்லேயுமே முடியாது. இதை நல்லா மைண்டில் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.